பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடைசி கால ஊழியத்தின் சார்பில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசும்படிக்காய் கர்த்தர் கொடுத்த கர்த்தருடைய வார்த்தை மத்திய 24வது அதிகாரம் 7வது வசனம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எலும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் என்கிற கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு பேசும் ஆண்டவர். நம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரை ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். வல்லமையான வார்த்தைகளை எங்களோடு பேசி உடைய வருகைக்காய் எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பாருங்களேன், நம்ம இந்த கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகமெங்கு நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களை நினைக்கும் போது ஒருவேளை சில நேரங்கள் நமக்கு பயம் உண்டாகலாம். ஐயோ, என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்தை நினைக்கும் போதே நமக்குள்ள ஒரு பயமும் ஒரு எங்கே போய் முடியுமோ என்கிற ஒரு எண்ணம், ஏக்கம் உங்களுக்குள்ள வரலாம். ஏன் இந்த உலகம் இவ்வளவு கொடுமைக்குள்ளதாய் உலகம் போய்கொண்டிருக்கிறது என்றெல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்கலாம். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, கடைசி காலத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி நாட்கள் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று சொல்லி 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தில் கர்த்தர் தெளிவாய் எழுதி கொடுத்திருக்க. அப்போ இன்னைக்கு ஆண்டவரை அறிந்தவர்கள் கூட இயேசுவோடு கூட வாழ வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் கொண்டிருக்கிற நாமம் தரிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு கூட இன்னைக்கு என்ன இல்லை, ஆண்டவருடைய கடைசி காலங்களை குறித்தும் அவருடைய வருகை குறித்த தரிசனங்களும் சரி, இந்த உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து அறிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு ஏக்கமும் விருப்பமும் இல்லாமல் இன்னைக்கு அநேகர் மாறிக்கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, கடந்த நாளில் ஒரு வாலிப சகோதரோடு கூட இந்த பஹ்ரைன் தேசத்தில் நான் பேசி கொண்டிருக்கும் போது அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக சாட்சியாக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ நான் சகோதரர்கிட்ட கேட்டேன், பிரதர், நீங்கள் வேதத்தை படிப்பீங்களா, பைபிள் படிப்பீங்களா அப்படின்னு சொல்லி அந்த சகோதரோடு கூட பேசும்போது சொன்னார், ஆமாம் பிரதர், நான் பைபிள் படிப்பேன். என்ன அதிகாரம் படிப்பீங்க பிரதர்? அதாவது முறையாக தினமும் ஒரு அதிகாரம் படிப்பீங்களா, இல்லை எப்படி படிப்பேன் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், பிரதர், நான் வேதத்தை படிப்பேன். என்ன படிப்பேன் அப்படின்னு சொன்னால், நான் சங்கீதம் 91வது அதிகாரம் காலையில் நான் டியூட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் அதை படிச்சுட்டு போவேன். ஒவ்வொரு நாளும் காலைல எழும்புனதும் நான் என்ன பண்ணுவேன், 91வது அதிகாரத்தை நான் படிச்சுக்கிட்டே போவேன் பிரதர் அப்படின்னு சொன்னார். நான் கேட்டேன், சரி பிரதர், அதோடு போதுமா, இன்னும் அடுத்தடுத்த வசனங்கள் எல்லாம் படிக்க வேணாமா அப்படின்னு சொல்லி புதுதாக அறிமுகமாக ஆனதுனால கேட்கும்போது, இல்லை பிரதர், எனக்கு போதும் பிரதர், 91 எனக்கு போதும் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்தை விட்டு மாறினார். அதன் பிறகு சில காரியங்களை கர்த்தருடைய கிருபையினால கற்றுக் கொடுக்க கிருபை செய்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் ஒருவேளை பல நேரங்களில் நம்ம இப்படியும், அதாவது எனக்கு பிடிச்ச அதிகாரத்தை மட்டும் நான் தினமும் படிப்பேன். சங்கீதம் படிக்கிறவங்களை பார்த்துருக்கிறேன், நீதிமொழிகள் மட்டும் படிக்கிறவங்களை பார்த்துருக்கிறேன். அதாவது நீதிமொழிகளே நீங்கள் படித்து கொண்டிருந்த அந்த உலகத்துக்குரிய ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம். அது மாத்திரம் இல்லை, இந்த உலகத்துக்கை சார்ந்த காரியங்களை மட்டும்தான் அதில் கற்றுக்கொள்ள முடியும். சங்கீதம் பார்த்துங்க, 91 நம்மளுடைய பாதுகாப்பை குறித்து, நம்முடைய பிரயாணங்களை குறித்தெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம படிக்க முடியும், ஜெபிக்க முடியும். ஆனால் இந்த ஆண்டவருடைய விருப்பம் என்ன? கடைசி காலங்களை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், வருங்காரியங்களை குறித்து அறிய வேண்டும். தீர்க்க தரிசனங்கள் இந்த உலகத்தில் ஏன் இப்படியெல்லாம் சம்பவிக்கிறது, அப்போ ஏன் இது நடக்கிறது, இதோடைய காரணம் என்ன, இந்த உலகம் எப்படி போய்கொண்டிருக்கிறது, ஏசப்பாவுடைய கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டது என்ன, அதெல்லாம் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் நமக்குள்ள பெருகும் போது என்ன நடக்கும் தெரியுமா? வேதத்தின் மேலே உங்களுக்கு விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும். இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள், யுத்தம் வரும்போது உங்களுக்கு தெரியும், ஆண்டோட வருகைக்கு முன்னாடி நடக்கும்னு சொன்னால் நடக்குது. பஞ்சம் உலகத்தில் பெருகும்போது புரியும், ஓ, ஆண்டவர் சொன்ன பஞ்சம் இதா நம்ம கண்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். பெரிய பெரிய ஆபத்துகளை பார்க்கும்போது நமக்கு புரியும், கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட ஆபத்துகள் வரும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நடக்குது. இப்போ உங்களுக்கோ இந்த சம்பவங்கள் நடக்க நடக்க என்ன நடக்கும், இந்த சரியான விதத்தில் அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை நீங்கள் படிக்க உண்டாகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, உங்களுக்கும் எனக்கும் வேத வசனத்தின் மேல ஒரு பெரிய நம்பிக்கை பெருகும். வேத வசனம் தான் 100% உண்மை என்பதை நீங்க நம்ப ஆரம்பிப்பீங்க. அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு இது மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா, எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க காலையில எழும்பி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க, இட்லி சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிரதர், எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் போதும் பிரதர், வேற எதுவுமே தேவையில்ல, மதியம் லஞ்சு தேவையில்ல, நைட்டு டின்னர் தேவையில்ல, காலையில் எழும்பி நான் 4 இட்லி, இன்னைக்கு இட்லி நாளைக்கு இட்லி, ஒரு மாதம் ஃபுல்லாகவே இட்லி, ஒரே சாம்பார் ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்?
உங்களுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? ஒரே விட்டமின் ஏ மட்டும்தான், இல்லைன்னா கார்போஹைட்ரேட் மட்டும்தான் உங்களுக்கு பாடியில் இருக்கும். வேற எந்த விட்டமின்ஸும் உங்கள் பாடிக்கு என்ன செய்யாது, வராது. ஏன்னா ஒரே சட்னி, ஒரே சாம்பார், அதில் இருக்கிற விட்டமின்ஸ் மட்டும்தான் உங்கள் பாடிக்கு வருமே தவிர உங்களுக்கு வளர்ச்சி சரியான விதத்தில் வளர்ச்சி இருக்காது, சரீர வளர்ச்சி இருக்காது, ஆரோக்கியம் இருக்காது, அடிக்கடி வியாதிகள் வரும். ஏனென்று சொன்னால் நீங்கள் சாப்பிட்டது சரி கிடையாது, சரியான விட்டமின் சாப்பிடல, சரியான நேரத்தில் சரியான விதத்தில் சாப்பிடாததுனால சரீர ஆரோக்கியமற்றவர்களாய் வாழ்வோம். இன்னைக்கு அநேகர் அப்படிதான், ஆவிக்குரிய விதத்தில் ஒரே விதமா வேதத்தை படிக்காம, அநேகர் பைபிளை மட்டும் படிக்காம ஜெபம் பண்ணி மட்டும் போனால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரோக்கியமற்றதா இருக்கும். பாவங்கள் சர்வசாதாரணமாக உள்ள நுழைந்து அவனை அழித்து விடும். தரிசனம் நிறைவேறாது, ஆண்டவருக்காய் செயல்பட முடியாது, சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்ல முடியாது, சுவிசேஷத்தை சொல்வதற்கு தைரியம் இருக்காது, பரிசுத்தமா வாழ முடியாது, அவருடைய வருகையை குறித்து அறிவு இருக்காது. ஏனென்று சொன்னால் நமக்கு தேவை, நான் இட்லி மட்டும் சாப்பிட்டா போதும், காலையில் எழும்புனா ஒரு அதிகாரம் படிச்சுட்டேன், அவ்வளோதான். ஒரு வெறி இருக்காது, வைராக்கியம் இருக்காது, கர்த்தருக்கா வாழணுன்ற ஏக்கம் எதுவுமே இருக்காது. ஏனென்று சொன்னால் வேத வார்த்தை அவ்வளவு வார்த்தைகள், வைராக்கியமான வார்த்தைகள், கடைசி காலத்துல சம்பவிக்கிற வார்த்தைகள், தீர்க்க தரிசன வார்த்தைகள் மேல நாட்டமும் விருப்பமும் இல்லாமல் இருந்தால் அப்படித்தான் இருக்கும். இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய என்னுடைய ஏக்கம் பெருகணும்னு கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, இன்னைக்கு படித்த வார்த்தை பஞ்சங்கள். கடைசி நாட்களில் ஆண்டவர் சொல்றாரு, பஞ்சங்கள் இந்த உலகம் எங்கும் தலைவிரித்தாடும் என்று சொல்லி கர்த்தர் பேசுறாரு. கடந்த நாள்ல நான் பார்த்தேன், ஒரு செய்தி வந்தது. நம்முடைய எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரவேல் தேசத்துக்கும் பாலஸ்தீனத்துக்கும் சுமார் 2 வருடத்துக்கு அதிகமாக யுத்தங்கள் போய் கொண்டிருக்கிறது. அங்கே இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, சுமார் 14,000க்கு அதிகமான குழந்தைங்க தாய் தகப்பன் இல்லை, அனாதையாக விடப்பட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் பிள்ளைங்க சாப்பாடுக்காக தட்டு ஏந்தி கொண்டு இருக்கிறாங்க, சாப்பாடுறதுக்கு இல்லை, உணவு இல்லை. யுத்தத்தினால வந்த விளைவுகள், பல அப்பாவி பிள்ளைங்க தினமும் மரித்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு பாலஸ்தீனத்தில் அவ்வளவு கொடிய யுத்தத்தினால பஞ்சங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. ஒன்று. 2வது, நமக்கு நம்முடைய அண்டை நாடான ஸ்ரீலங்கா தேசத்துல இன்னைக்கும் உணவு பஞ்சம் தலைவிரித்தாடி கொண்டு நிறைய குடும்பங்கள் ஒரு நேரம் சாப்பிட்றதுக்கு முடியாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நம்முடைய இந்தியாவுக்கு பக்கத்து நாடு பாகிஸ்தான்ல பலவிதமான கொடிய பஞ்சம் அங்க இன்னைக்கும் உள்ள தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. அதை தாண்டி நீங்க ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போனீங்கன்னா என்ன நடந்திருக்கு? ஆப்பிரிக்கா நாட்டில் பல நாடுகள், சோமாலியாங்கிற நாடு, இன்னும் பல ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் சாப்பாடு இல்லை. கடந்த நாளில் ஒரு நாட்டில், ஜிம்பாப்வேங்கிற நாட்டில் ஒரு நியூஸில் பார்த்தேன். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, காட்டு மிருகங்கள் அடித்து சாப்பிடும்படிக்காக இத்தனை யானைகளை நீங்கள் இப்போ என்ன செய்யுங்க, இத்தனை யானைகளை நீங்கள் அதை கொன்று அதை சாப்பிடுங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. மக்களுக்கு சாப்பிட்றதுக்கு இல்லாமல் வன விலங்குகளை அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை காலம்? கொடிய வறட்சி ஒருபுறம், பஞ்சங்கள் பெருகி கொண்டிருக்கிறது உலகம் எங்கும். ஒருவேளை நினைத்து கொண்டிருக்கலாம், ஏன் இது இப்படியெல்லாம் நடக்குது, இதுக்கு ஒரு முடிவுண்டா? இது இப்போ ஆரம்பம் தான். பாருங்க, ரஷ்யாவில் பல 3 வருடமாக உக்ரைனுக்கோ ரஷ்யாவுக்கோ யுத்தம் பெருகி கொண்டிருக்கு. இன்னைக்கு உக்ரைன் கோதுமை உற்பத்தியில் ரொம்ப டாப்ல இருக்குது. இன்னைக்கு ப்ரொடக்ஷன் இல்லை. பாருங்க, ஒரு சீக்கிரமாக வரப்போகிறது. உலகம் எங்கும் உலகம் தழுவின விதத்துல கோதுமை பஞ்சம் வரப்போகிறது. இந்தியா தேசத்திலிருந்து கடந்த நாட்களில் வந்த செய்தி, இந்தியாவிலிருந்து எந்த வெளிநாடுகளுக்கு என்ன செய்வனா, அரிசியை ஏற்றுமதி பண்ணாதீங்க, கோதுமை பண்றத நீங்க கட்டுப்படுத்துங்கள். ஏனென்று சொன்னால் இந்தியாவுக்குள்ளேயே அங்க இருக்கிற ஜனங்களுக்கு, இந்தியாவில் இருக்கிற 145 கோடி ஜனங்களுக்கு உணவு கொடுப்பதற்கு பஞ்சம் வர ஆரம்பித்து விட்டது. அதனால நீங்க என்ன பண்ணாதீங்க, எக்ஸ்போர்ட் பண்றதுல அவங்க என்ன பண்ணாங்க, பல விதமான உணவுப் பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடை விதித்திருக்கிறாங்க இந்திய தேசம். இது எதை காண்பிக்கிறது? உலகத்துல உணவு பஞ்சம் ஒரு பெரிய கோர தாண்டவமாட போகிறது. இதெல்லாம் எதை காண்பிக்கிறது அப்படின்னா, கடைசி காலத்துல ஆண்டவர் சொல்றாரு, உலகமெங்கு ஒரு பெரிய யுத்தம் வரப்போகிறது. யுத்தம் வந்துருச்சு, உலகமெங்கு ஒரு பெரிய கொடிய பஞ்சம் வரப்போகிறது என்று சொல்லி ஆண்டவர் பேசுறாரு. இதெல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். தினமும் பஞ்சத்தினால் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மரித்து கொண்டு இருக்கிறாங்கங்க. இதெல்லாம் நினைக்கும் போது ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நீங்க ஒருவேளை பல கேள்விகளோடு இருக்கலாம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, கடைசி காலத்துல உணவு பஞ்சம் வரும்னு ஆண்டவர் சொல்றாரு. அதனால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவரை தேடுவோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நம்ம மாறி, உலகம் கொடிய ஆபத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது. ஆனாலும்
கர்த்தராகிய தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வம். ஆதாம் ஏவாளை படைப்பதற்கு முன்னாடி மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் 5 நாள் படைத்து மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் படைத்து வைத்து விட்டு தான் 6வது நாள் மனிதனை படைத்து மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்தார். அதனால இதை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைங்க, இயேசுவை நம்பி விசுவாசத்துல வந்திருக்கிறவங்க கலங்க வேண்டாம். ஆண்டவர் சொன்னாரு, என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆண்டவருடைய வார்த்தையினால நம்ம பிழைக்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வனாந்தரத்தில் வழி நடத்தி வரும்போது 40 வருடங்கள் நடந்தாங்க. அவங்களுக்கு உணவு பஞ்சமில்லாதபடிக்கு ஆண்டவர் வானத்திலிருந்து மன்னாவையும் காடையையும் கர்த்தர் கொடுத்து போஷித்தார் அல்லவா? ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க பயப்படாதீங்க. ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், கடைசி காலத்தில் நம்ம வந்து விட்டோம். இப்படிப்பட்ட கொடிய காலத்துல தான் நம்ம போக வேண்டும். நம்ம ஜெபிக்க வேண்டும் தேசத்திற்காக. பஞ்சங்களை கர்த்தர் பாதுகாக்கணும். பஞ்சம் வரக்கூடாது ஆண்டவரே. இந்த பஞ்சத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு உணவு கொடுக்கணும்னு நம்ம ஜெபிக்கணும். பஞ்சத்தில் இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ளணும், பஞ்சத்தை மாற்றுகிற ஒருவர் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை விசுவாசிக்க வேண்டும். இந்த ஒருவேளை பார்த்து கொண்டிருக்கிறவங்க இயேசுவை அறியாதவர்களா இருந்தால், அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களை பசியினால பஞ்சத்தினால பட்டினி போடணும்னு விரும்புகிற தேவன் அல்ல. அவரை நீங்களும் நானும் அறிந்து கொண்டால் இந்த உலகத்துல ஒரு பெரிய சமாதானத்தையும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தர முடியும். ஆனால் அவரிடத்துல ஜனங்கள் வராதபடிக்கு தொடர்ந்து துன்மார்க்கத்தில் பாவத்திலும் அழிந்து கொண்டிருக்கிறதுனால தான் கர்த்தர் இப்படிப்பட்ட கொடிய காலங்களை அனுமதிப்பதற்கு அவர் அனுமதித்திருக்கிறார். அதனால் அவரை தேடி வருவோம். அவருடைய வருகைக்காக நம்ம ஆயத்தப்படுவோம். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நீ பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களுடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்துங்க, எங்களை உருவாக்குங்க. கேட்ட வார்த்தைகள் தாமே எங்களுடைய ஆண்டவரே வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய ஆண்டவரே பூமிக்குரிய மேன்மை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.